வெல்கம் டு டெக் குக்கீஸ். நாம இன்னைக்கு பார்க்க போகிறது ரிங் லைட்டோட அன்பாக்ஸ் வீடியோவை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரிங் லைட் நம்ம மொபைல் ஃபோன் கேமராக்காக யூஸ் பண்ணுறது. அதோட ப்ரைஸ் ரேஞ்ச் ஸ்டாண்ட் இல்லாமல் 300 ரேஞ்சிலையும், ஸ்டாண்டோட 500 700 ரேஞ்சுக்குள்ளேயும் கிடைக்குது. இதோட அமேசான் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கம்பெனி போகிறேன், தேவைப்பட்டவங்க போய் வாங்கிக்கலாம். இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ ஆன்லைனில் வர்ற பார்சல் எல்லாமே கடகடன்னு ஆடுற மாதிரி தான் வைக்கிறாங்க. அதாவது ஃபில் பண்ணுறதுக்கு எதுவுமே உள்ளே வைக்காமல் லூஸாகவே தான் அனுப்புகிறாங்க. பிளாஸ்டிக்கை தடுக்கிறதுக்கு அப்படின்னாலும் கொஞ்சம் சேஃப்டியாக அனுப்பி வைக்கலாம். ரிங் லைட்டோட வித் 26 சென்டிமீட்டர், கிட்டத்தட்ட 1 அடி. 3 லைட் செட்டிங் கொடுக்குறாங்க. ஒன்று நார்மல், ஒன்று கூல், ஒன்று வார்ம். லைட் நார்மலாக ஒயிட் கலரில் இருந்துச்சுன்னா நார்மல், லைட்டாக ப்ளூ ஏறிச்சுன்னா அது கூல், லைட்டாக மஞ்சள் ஏறிச்சுன்னா அது வார்ம். அதை எப்படி செய்கிறதுன்னு பின்னாடி வீடியோவில் பார்க்கலாம். இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் க்ளோஸில் லைட் வச்சு வீடியோ எடுக்கிறவங்களுக்கு இது ரொம்ப அவசியமாக தேவைப்படும். இதோட இன்புட் பவர் பார்த்திங்கன்னா வெறும் 5 வோல்ட்டு தான். இதை நம்ம மொபைல் அடாப்டர் மூலமாகவே உள்ளே கொடுக்க முடியும். இப்போ உள்ளேருந்து வெளியே லைட் எடுத்துடலாம். நம்ம வாங்கியிருக்கு ஸ்டாண்ட் இல்லாத மாடல், ஆனாலும் இதில் லைட்டோட மாட்டுற மாதிரி மொபைல் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இதை ட்ரைபாட்டில் ரிங் லைட்டை மாட்டுறதுக்கான ஒரு பார்ட். கம்ப்ளீட்டாக மாட்டின செட்டப்பை வீடியோ கடைசியில் பார்க்கலாம். உங்கள்கிட்ட ட்ரைபாட் இல்லைனா ட்ரைபாட்டோட சேர்த்து ரிங் லைட்டை வாங்குறதுக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் போடுறேன், தேவைப்பட்டவங்க போய் வாங்கிக்கலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு ட்ரைபாட்டை அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். அது மேலே ஐ பட்டன்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்பட்டவங்க அந்த வீடியோ முடிச்சுட்டு போய் அதை பார்க்கலாம். இதில் லைட்டோட மாட்டுற மொபைல் ஹோல்டர். இது ஃப்ளெக்சிபிளாக இருந்தாலும் அவ்வளோ ஒன்றும் ஃப்ளெக்சிபிளாக இல்லை. பழைய நிலைமைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டு பாருங்கள். ஒரு சைடு திருப்பி விட்டோம்னா அந்த சைடு மட்டும் தான் நிற்கிறதே தவிர அது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இல்லை. மொபைல் ஃபோன் இதில் வைக்கும் போது கொஞ்சம் சாஃப்டாகவே தான் பிடிக்குது, ரொம்ப ரஃபாகவும் இல்லை. அதே சமயம் மொபைல் ஃபோன் கீழே அளவுக்கு லூஸாகவும் இல்லை. மொபைல் ஃபோனோட பிளாஸ்டிக் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. மொபைல் ஹோல்டரோட கீழ்ப்பகுதி லைட்டோட அட்டாச் ஆகிற மாதிரி சொருகிற மாதிரி வச்சுருக்கிறது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா ரிங் லைட்டை திருப்பினோம்னா அந்த சொருகுனதை எடுத்துக்கிட்டு, அதாவது ஃபோனோட வெயிட்டில் சொருகுனதை எடுத்துகிட்டு கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ரிங் லைட்டை பார்க்கலாம். ரிங் லைட்டோட குவாலிட்டி கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது, ஆனால் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. இந்த ரிங் லைட்டை நம்ம ட்ரைபாடில் மாட்டி இதில் தான் நம்ம மொபைல் ஃபோனை மாட்ட போகிறோம். ஸோ இருக்கிற செட்டப்லேயே அந்த மொபைல் ஃபோன் தான் கொஞ்சம் வெயிட்டாக இருக்க போகுது. ஏதாவது 5 வோல்ட் மொபைல் பவர் அடாப்டரை மாட்டி நம்ம அதுக்கு பவர் கொடுத்துக்கலாம். லைட்டோட வர்ற வயரோட நீளம் கிட்டத்தட்ட ஒரு 6.5 அடி இருக்கும். அதோடய லைட்டுக்கான சின்ன கண்ட்ரோல் பேனல் வருது. அதுலேயே நம்ம பிரைட்னஸை கூட்டி குறைச்சிக்கலாம். டெம்பரேச்சர் லைட் செட்டிங்ஸை மாற்றிக்கலாம். அதோட லைட்டை ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். லைட் ஒரு இடத்துல வராமல் இந்த ரிங்கு ஃபுல்லாக வர்றதுனால ஒரு இடத்துல பிரைட்னஸ் கரெக்டான லெவல் போகும். பின்பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆணியில் மாட்டுற செட்டப்பும் கொடுக்குறாங்க. ஸோ மொபைல் ட்ரைபாட் இல்லாமலே நீங்கள் இதை டைரெக்டாக ஆணியில் மாட்டி கூட நீங்கள் கேமரா யூஸ் பண்ணி வீடியோ எடுக்கலாம். மொபைல் ஃபோன் கேமராக்காக பிரைட்னஸ் கொடுக்குறதுக்காக அந்த ரிங் லைட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். மற்ற கேமரா மாட்டுறதுக்கு இதில் செட்டப் கொடுக்கல. இந்த ரிங் லைட்டில் அப்படி மொபைல் ஹோல்டரை சொருகிற மெத்தட் இல்லாமல் ஒரு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணுற மெத்தட் மாதிரி இருந்துச்சுன்னா எல்லா கேமராவும் இதில் ஃபிட் ஆகும். இதை மொபைல் ஃபோனை மாட்டி தலையில் பிடிச்சிங்கன்னா மொபைல் ஃபோன் வெயிட்லேயே இது உருகிட்டு தனியாக விழுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மொபைல் ஃபோனை இந்த ரிங் லைட்டுக்குள்ளே வெர்டிக்கலாகவும் வச்சுக்கலாம், நம்ம ஹரிசாண்டலாகவும் வச்சுக்கலாம். இப்போ ரிங் லைட்டுக்கு பவர் கொடுத்து பார்க்கலாம். பிரைட்னஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது. 5 வோல்ட் பவரில் கரெக்டாக பார்த்திங்கன்னா ஈவனாக நம்மளுக்கு பிரைட்னஸ் கிடைக்கிது. ரிங் லைட் வயரில் இருக்கிற கண்ட்ரோல் பண்ண மூலமாக நம்ம இப்போ பிரைட்னஸை குறைச்சிருக்கோம். இப்போ பிரைட்னஸை கூட்டுறேன் பாருங்கள். பவர் கொடுத்தோன்னே லைட் ஃபஸ்ட் ஆஃபில் தான் இருக்கும். ஆன் ஆஃப் சுவிட்ச் ஆன் பண்ணி நம்ம ஃபஸ்ட் லைட் ஆன் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கடுத்து நம்ம பிரைட்னஸ் டீக்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு லாஸ்ட்டில் பட்டன் இருக்குது. டெம்பரேச்சர் லைட் செட்டிங்ஸை மாற்றுறதுக்கு நடுவில் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இதில் நார்மல், வார்ம், கூல் 3 லைட்டும் மாறி மாறி வரும். அந்த லைட்டில் ரொம்ப சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். இப்போ பாருங்கள்,
கூல்னால் லைட்டாக ப்ளூ கலரும், வார்ம்னால் லைட்டாக மஞ்சள் கலரும், நார்மல்னால் ஒயிட் கலர்லேயும் இருக்கும். ஓகே, இதை ட்ரைபாடில் நம்ம செட் பண்ணால் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பிரைட்னஸ் நான் லைட்டாக குறைக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஒயர் கிட்டத்தட்ட 6 அடி இருக்கனால நம்மளுக்கு வந்து ஈஸியாக எங்கே வேணாலும் வந்து பவர் அடாப்டர் போட்டு நம்ம மாட்டிக்கலாம். நடுவில் கண்ட்ரோல் பண்ண கொடுத்துருக்கோன்னா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. 6 இன்ச் பெரிய ஃபோன் கூட நம்ம இதில் மாட்டிக்கலாம். என்னென்னா ரிங் லைட்டு கொஞ்சம் வெளியே வருது, ஆனால் லைட்டிங்கில் எந்த பாதிப்பும் இல்லை. ஒரு 4 அடி 5 அடி தள்ளி இருக்கிறவங்களுக்கு பிரைட்னஸ் வேணுன்னா கண்டிப்பாக அந்த ரிங் லைட் யூஸே ஆகாது. க்ளோஸ் ரேஞ்சில் அவங்க முகத்தில் அடிக்கிறதுக்கு இல்லை ஒரு சின்ன ப்ராடக்ட்டில் அடிக்கிறதுக்கு தான் அந்த லைட் வந்து யூஸ் ஆகும். அந்த மாதிரி தேவை இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த லைட் வந்து வாங்கக்கூடாது. இப்போ சின்ன பொருள் மேலே நம்ம அந்த லைட்டிங் அடித்து அதோட லைட் வேரியேஷன் எப்படி மாறுது அப்படின்னு பார்ப்போம். அந்த டெம்பரேச்சர் லைட் செட்டிங்கில் அதோட Amazon லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கம்பெனிலையும் போடுறேன், தேவைப்பட்டவங்க போய் பார்க்கலாம். இப்போ டெம்பரேச்சர் லைட் செட்டிங்ஸை மாற்றி பார்க்கலாம். அதாவது நார்மல், கூல், வார்ம் 3 கலருக்கும் சின்ன வேரியேஷன் தான் டிஃப்ரெண்ட் ஆகும். கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் இருக்கும், லைட்டாக ப்ளூ ஏறும், அப்புறம் நார்மல் ஒயிட் கலர். க்ளோஸ் ரேஞ்சில் உங்களுக்கு லைட் செட்டிங்ஸ் வேணும்னா அந்த கண்டிப்பாக வந்து இந்த ரிங் லைட்டை நீங்கள் வந்து வாங்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. எல்லாத்துக்கு மேலே டெக் யூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.